ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய 22ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரபவ ஆண்டு பிறந்த முதல் மாதத்தில் சித்திரை மாதத்துடைய 9ஆம் நாள். அதே போல் கிழமை நாளை நாள் புதன்கிழமை. நாளைய புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப சிறப்பான புதன்கிழமையாக அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன சிறப்பான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான சஷ்டியானது வந்திருக்கு. நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சஷ்டி வளர்பிறையில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி. இந்த சஷ்டி சாதாரண சஷ்டி கிடையாது, மிக ஒரு பிரம்மாண்டமான சஷ்டி என்று சொல்லலாம். ஏன்னா வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டி. இந்த சஷ்டியில் என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டம் நமக்கு வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சஷ்டினாவே குழந்தை வர வேண்டி இருக்கிறது அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் குழந்தை வரத்தை தாண்டி இந்த சஷ்டியில் பரிகாரம் சிலது செய்தால் அதிகமான நன்மைகள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் அதிக நன்மை ஏற்பட என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த பரிகாரத்தை மட்டும் கரெக்டாக நாளை நாள் செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். அதனால் இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக செய்திடுங்க. இது என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதனுடைய இதில் வந்திருக்கிறதுனால புதனுடைய ஆதிக்கத்துடைய சஷ்டி பரிகாரம். அதனால் இந்த பரிகாரம் புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். இதனால தான் நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கங்கிறத சொல்கிறேன். சஷ்டிக்கு சஷ்டி பூஜையும் ஆச்சு, புதன் பகவானுடைய அருளையும் பெற முடியும். சரி, இப்போ வாங்க என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நன்றாக இருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு எந்தவித குறையும் இருக்காது. எதை தொட்டாலும் வெற்றி அடைவாங்க. பணத்திற்கும் எந்தவித பஞ்சமும் இருக்காது. வாழ்க்கையை வாழ்வதற்காகவே பிறந்தவர்களாக திகழ்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அவ்வளவைய ஆற்றல் மிகுந்த அந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்தி கூர்மையை அதிகமாக்குவார். புதன் பகவானுடைய அருள் இல்லாதவர்களுக்கு இவை அனைத்தும் நேர்மாறாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ. இப்படி நேர்மாறாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக மாறுவதற்கு புத சஷ்டி நாளான நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த ஆன்மீக வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்து கண்டிப்பாக பயன்பெறுங்க. புத சஷ்டி பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இது சித்திரை மாதங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வரக்கூடியது எதுவுமே கிடையாது. அதாவது முதலாவதாக வரக்கூடிய சித்திரை மாதங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமானுக்குரிய நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய நாள். இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி வளர்பிறையில், அதுவும் கரெக்டாக புதன்கிழமையோடு சேர்ந்து வருவது ஒரு கூடுதல் விசேஷம் தருது. இதில் வளர்பிறையில் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியமும் திருமண யோகமும் கிடைக்கும் என்று கூறப்படுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சஷ்டி தினத்தில் நம்ம கண்டிப்பான முறையில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நிர்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நாளை சஷ்டி தினமானது காலையிலேயே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக நாளை சஷ்டி வழிபாடு செய்ய வேண்டுங்கிற நினைக்கிறவங்க காலையில் 11:15க்கு மேலே மேற்கொள்ளுங்க. மாலை நேரத்துலேயும் வழிபாடு செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாலை நேரத்துலேயும் செய்யலாம். சஷ்டி தினமான நாளை நாள் எப்பொழுது வேணாலும் முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த முறையில் கூட மாலை நேரத்தில் வழிபாடுகள் அனைத்தும் செய்து கொள்ளலாம். இதோடு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை சேர்த்து செய்து கொள்ளுங்க. இந்த பரிகாரத்திற்கு 6 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாணயங்கள் நமக்கு வேண்டும். அதுவும் ஒரு வில்ல சந்தனம் மாதிரி இருக்கிற மாதிரி நாணயமாக எடுத்துக்குங்க. கூட ஒரு வில்ல சந்தனமும் எடுத்துக்குங்க. ஒரு சிறிய தாம்பலத்தட்டை எடுத்து இந்த 6 நாணயங்களையும் சுற்றி வைத்து அதற்கு நடுவே ஒரு சந்தன வில்லையை வைத்து கொள்ளுங்க. இது அப்படியே முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து விடுங்க. ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் மன ரீதியான பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க.
இவ்வாறு வேண்டி முடித்த பிறகு இந்த நாணயங்களும் சந்தனமும் அப்படியே முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாகவே இருக்கட்டும். இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள் அந்த நேரத்தில் ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து இந்த நாணயங்களை சந்தன வில்லையும் அதில் போட்டு மூட்டையாக கட்டி நீங்கள் எந்த இடத்துல பணம் வைத்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல வைத்து விட வேண்டும். இந்த நாணயத்தை எந்த எக்காரணம் கொண்டு செலவு செய்யக்கூடாது. ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் செய்யும்போது அந்த நம்பிக்கைங்கிறது இருக்கணும். அதாவது இந்த பரிகாரம் செய்கிறதுல நம்பிக்கை இருக்கணும். ஸோ புதன்கிழமை இந்த மாதிரி பூஜையில் வைத்து பூஜை செய்து விட்டு அந்த புதன்கிழமை நாளை நாள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வைத்து விட வேண்டும். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் புதன் பகவானுடைய அருளும் யோகமும் கிடைக்க பெற்று பணவரவிற்கு எந்தவித தடையும் இல்லாமல் சிறப்பாக வாழ முடியும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பயன் பெறுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பலிக்காது. ஸோ நாளைய சஷ்டியில் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு நாளைய சஷ்டியில் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், வாங்க அதையும் தெரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு வெற்றி வாகை சூடுவீங்க. வேலையில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சுலபமாக எதிர்கொள்வீங்க. திறமை வெளிப்படக்கூடிய நாள். சோம்பேறித்தனம் விலகக்கூடிய நாள். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. ரெண்டாவது ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை கொஞ்சம் மனக்கவலை இருக்குது, சிந்தனை இருக்கும், தேவையற்ற குழப்பங்கள் வரும். வேலையில் வியாபாரத்தில் நிதானம் தேவை. முருகர் வழிபாடு செய்தால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் மிதுனராசி. மிதுனராசியை பொறுத்தவரை மனபயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். உயர் அதிகாரிகளோடு வாக்குவாதம் வர வாய்ப்பு இருக்குது. வேலையில் கவனம் தேவை. தெரியாத மனிதர்களை நம்ப வேண்டாம். புதிய முதலீட்டில் கவனம் தேவை. செலவுகளை கூடுமான வரை குறைத்து கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணங்கள் தவிர்ப்பது நல்லது. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு நட்பு ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்வீங்க. பயணங்கள் இனிமையாக அமையும். நீண்ட நாள் பிரிந்த உறவுகளோடு நேரத்தை செலவு செய்வீங்க. தேவையான அளவு ஓய்வு கிடைக்கும். பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அப்புறம் சிம்மராசி. சிம்மராசிக்கு சின்ன சின்ன தடைகள் தடங்கங்கள் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலையில் கவனமாக செயல்படணும். பயணங்களை தவிர்த்து கொள்ளணும். தேவையான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ளணும். வேலையில் வியாபாரத்தில் கவனமாக செயல்படுங்க. அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரை மன மகிழ்ச்சியாக இருக்கும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். புதிய முதலீடுகளில் பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கும். காதல் கைகூடும். திருமண வர செல்லும். வேலையில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் சரியாகும். காரிய தடை விலகக்கூடிய நாள். அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை சுறுசுறுப்பு தேவை. தாமதமாக எந்த வேலையும் துவங்கக்கூடாது. எந்த முக்கியமான வேலையாக இருந்தாலும் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று விடணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தேவையான அளவு ஓய்வெடுங்க. அப்புறம் விருச்சிகராசி. விருச்சிகராசியை பொறுத்தவரை சுகபோக வாழ்வு இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நாளை நாள் இனிமையான நாள் அமையும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய வேலையில் ஆர்வம் காட்டணும். வீட்டில் பழுதான பொருட்களை சரி செய்யணும். மனநிலை சீராகும். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். வார கடன் வசூலாகும். தேவையான அளவு பணம் கையில் இருக்கும். கடன் தொல்லை நீங்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யணும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருக்குது. புது முயற்சிகளை மேற்கொள்ளும். புது மனிதர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எதிர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கும்பராசி. கும்பராசிக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும். வீட்டில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். சுப செலவுகள் ஏற்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். நிறைய தண்ணீர் குடிங்க. அப்புறம் மீனராசி. மீனராசிக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும். அனுசரணையாக பேச வேண்டும். முன் கோபம் கூடாது. உயர் அதிகாரிகள் ஆதரவை பெற வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும்போது நிதானம் தேவை. நிதி நிலைமை சீராக இருக்கும். கடன் சுமை விலகும். ஸோ இது உங்கள் ராசிக்கு நாளை நாள் இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் ராசிகளுக்கு நாளை சஷ்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிரகங்கள் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல்
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களையும் இந்த பரிகாரத்தையும் மெயினாக தெரிஞ்சு பயன்பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.